ஏன் மாப்ள நீ என்ன பண்ற? மாமா 3 ஓட்டு மாமா, 4 ஓட்டு வேலை பார்த்தேன் தானே. அதுக்கப்புறமேட்டு நான் நிறைய நேரத்துல வந்து பாத்ரூம் டீம்ல இருந்து யாருக்குமே போடாத ஒரு குறும்படம் எதுக்கு போடாங்க தெரியுமா? வார்டன் டாஸ்க்ல நீங்க வேலை பார்த்திருக்கீங்கன்னு காட்டுறதுக்காக தான் அந்த குறும்படம். அதை தாண்டி நீங்க கழுவாது. எனக்கு என்ன புரிய மாட்டீங்கன்னா, இங்க நிறைய பேர் வந்து வேலை கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் பாக்குறாங்க. வெரி வெரி பிராங்க் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இப்போ ஒரு வேலை கூப்பிடும் போது, ஒரு வேலை பண்ணும் போது அது உடனே பண்றது இல்ல, உடனே பண்றது. இன்னொன்னு அது ஒண்ணு பண்ண மாட்டேன்னு ஒரு ஆர்ப்பாட்டம். அது என்ன ஆகுதுன்னா, ஏன் எப்பயுமே அவங்க அதுதான் பாயிண்ட். அந்த இடத்துல நீ பண்றது தெரியாம போயிடுது. எனக்கு என்ன அப்ப அதை ரெண்டையும் அவாய்ட் பண்ணிட்டேன்னா உண்மையில சொல்ல முடியாதுல்ல யாருமே. கரெக்ட். அதனாலதான் இந்த வாரம் வந்து சரி நேத்து கேட்டாங்க, வினோதனா கேட்டாங்க மத்தியானம் பண்றதுக்கு. அப்புறமேட்டு மத்தியானம் அவர் தான் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணி அது நான் இருந்தேன். நான் குறுக்க வரல. ஆனா அது தப்புதான். பிரிச்சது பண்ண வேண்டியது. வீட்டுல இருந்து வராங்கன்னா யார் வீட்டுல இருந்து வராங்கன்னு யாருக்கு தெரியும்? நான் வந்து எனக்கு டென்ஷனா இருக்கு அப்படின்னா இருக்கிற 12 பேருக்கும் அப்படியெல்லாம் சீடு தூக்கி கொடுத்துட முடியாது. வெளியில கியூவா பாத்தீங்கல்ல, அது அப்படிதான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. பட் இருந்தாலும் நான் பண்ணேன். சரி ஓகே. இது வந்து ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி சுகு கிட்ட தட்டி விட்டதுமே தப்புதான். நான் இதெல்லாம் பார்த்தேன். அவன் ட்ரெஸ் போடலையா? நான் ட்ரெஸ் போடல, நீ போட்டிருந்த. எல்லாரும் வராங்க. எல்லார் வீட்ல இருந்து வராங்க. எல்லார்கிட்டயும் தான் இருக்கு. இன்னொருத்தர் கிட்ட தள்ளி விட கூடாது. அவங்க வேலையை அவங்க தான் பண்ணணும் அந்த டைம். பட் இருந்தாலும் சரி ஓகே. தெரியும் உனக்கு பாவா கேரக்டர் என்னவா இருக்கா பேசுறது அப்படி சொல்றா விஜய். மேபி நீவே நான் சொன்னா பார்த்தா ஒரே இவன் காமெடி பண்ணிட்டு இருப்பானே வேலை பக்கம் அதுக்கு ஒரு திருச்சம். எனக்கு என்ன திரும்ப என்ன நினைச்சு வச்சிருக்கீங்க? விமோச இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி என்கிட்ட மட்டும் தான். பொதுவா எல்லாருக்கிட்டையும் இருக்க மாட்டான். அவன் சிரிக்கிறது, அவன் காமெடி பண்றது எல்லாம் என்கிட்ட மட்டும் தான். எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர். நான் கூட உங்க காலேஜ்ல தான் படிக்க வேண்டியது. என்ன நினைக்கிறேன்னா, அவங்க அது சொல்றாங்கல்ல, அதை சொல்லி அது பதிவு பண்றாங்க. அது இந்த வீட்டுல அது வந்து அதையும் எல்லாரும் தான் பண்றாங்க. இது எப்படி ஒரு ஹியூமனுக்குள்ள எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும். இவங்க வந்து ரொம்ப ரூட், இவங்க வந்து இவங்களுக்கு ஃபன்னி சைடே கிடையாது, இவங்க எப்பவுமே அழுதுட்டு இருப்பாங்க. ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டா எல்லா எமோஷனுமே எல்லார்கிட்டயுமே இருக்குதான். எல்லா சைட்ஸ் ஆஃப் எமோஷன் இருக்கு. அவங்க எதை வந்து நோட் பண்ணிருக்காங்களோ அது மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்குன்றத திரும்ப வந்து சொல்லுவாங்க. பாத்திருக்கேன். அதாவது அவங்க அதை மாத்திக்க முயற்சி பண்ணாலும் அது இல்ல, அது சொல்லவில்லை. அது அவங்க மாத்த முயற்சி பண்ணாலும் மாத்திக்கிட்டாலும் மாத்தலைன்னா கூட நாங்க சொல்லுவாங்க இந்த பாயிண்ட். அதாவது நீங்க பண்ணுங்க, பண்ணாம போங்க, ஆனா நாங்க சொல்லுவோம். அது ஈஸி எல்லாருக்கிட்டையும் தான். எக்ஸாக்ட்லி. எனக்கு வந்து என்னன்னா, அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு கேஆஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. டேய், நான் என்னைக்குமே கிரியேட் பண்ண மாட்டேன். என்னுடைய சிச்சுவேஷன்ஸ்க்கு நான் ரியாக்ட் பண்ணுவேன். அது பாக்குறதுக்கு ஒரு வீட்டுடைய ஒரு பீஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரியோ சம்திங் வந்து இருக்கும். பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. இப்போ அதெல்லாம் அவங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ அவங்க வந்து முடிச்சிட்டாங்க. அவங்க கேம் இதுவாயிடுச்சு அப்படின்றப்போ அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. பிகாஸ் அது எனக்கு சொல்ற ஒரு ரிவ்யூ. நம்ம எதுவுமே அதான் சொல்றேன். ஒவ்வொருத்தரையும் ஒன்னொன்னு சொல்லும் போது நம்ம எதுவுமே எடுத்துக்க முடியாது. எனக்கு அது யார் சொல்றாங்கன்றத மட்டும் தான் நான் நோட் பண்ணுவேன். அதுதான் இங்க விஷயமே. அதாவது எனக்கு பிடிச்சவங்க ஒரு விஷயம் சொன்னா நான் அதை ஏத்துப்பேன். எனக்கு பிடிக்காதவங்க விஷயம் சொல்லும் போது அதை நான் அஃபர்ட் பண்ணுது, மேபி அதை டிஸ்டர்ப் பண்ணுது, இல்லை எனக்கு ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிற பாயிண்ட் தான் எல்லாருக்கும். ஆமா. இன்னொரு காதல் எழுந்து போய் கரெக்டா வீலுக்கு நேரம் வந்து ஐயோ ஆத்தா அம்மான்னு கத்து. நான் வந்து ஆனா நான் கேட்டேன். எனக்கு கேட்காம இருக்கும்ல, ஒரு பாயிண்ட் மேலே காமெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் பேசலாமா அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், இந்த மாதிரி கார்டன்ல அவர் பண்ணது பாடி லாங்குவேஜ் நீங்க ஒத்துப்பீங்களா? நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தேன் ஒரு கிளாரிபிகேஷன். அதுக்கப்புறமா தானே அவர் கத்த ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னேன். அப்ப நீங்களும் தானே இப்ப கத்துனீங்க. அப்போ ஒரு கோவம் வரும்போது கத்தி பேசுறது வந்து ஒரு மனிதனுடைய ஒரு இயல்பு. அப்ப நீங்க அது வந்து காரணம் தெரியுமா? நேற்று 2 தடவை நீங்க என்ன சொன்னீங்க, ஆதரவு சொன்னீங்க. அப்ப நீங்களும் இப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டு, நான் கத்தவே இல்லை அப்படின்னு. நான் கத்துறது தப்பு சொல்லல. எப்பவுமே ஒருத்தவங்க கோவத்துல பேசும்போது அப்படித்தான் பேசுவாங்க அப்படின்னு நான் அது வந்து நான் தப்புன்னு அவரை சுட்டி காட்டல. இப்ப உங்களுக்கு கோவம் வந்தனாலதான் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. எப்பவுமே அவன் கத்துக்கிட்டே இல்லையே. வெரி குவைட் பர்சன், ரொம்ப காமன் ஒரு பர்சன், நல்ல ஜாலியா இருக்கீங்க. பட் எல்லா டைம்லயும் அதே மாதிரி எனக்கு தனியா பேசிட்டு இருந்தாரு. அதாவது ஒரு ஹீட்டட் ஆகிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் வரதான் திவ்யா செய்வோம் அப்படின்னு. ஆமா. அப்ப நான் கேட்டேன்,
சம்டைம்ஸ் வரும் பட் வி வீடு காண்ட். கிடையாதுல்ல. இப்போ உனக்கு ஒண்ணு இருக்கு பாரு, எனக்கு ஒண்ணு. என் இஷ்டத்தை பண்ண முடியுமா, உன் இஷ்டத்துக்கு பண்ண முடியுமா? நாமளா இருக்கிறதுக்கு தானே இங்க ஆமா, வந்திருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு ஐ எம் நாட் லைக் உங்க வீட்டுல உள்ள ஒரு பர்சன் கிடையாது. ஐயோ என் பொண்ணு, ஐயோ என் ஹஸ்பண்ட், ஐயோ என்னோட ஃப்ரெண்டு. இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க இல்ல அது தவறாக இருக்குதுன்னா அது நம்ம வந்து கண்டிப்பா அத சொல்லலாம். பட் ஆனா someone has always been like that அப்படிங்கிறப்போ வந்து அதை நீ வந்து மாத்திக்கோ. அதையும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவங்க இப்ப நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரியும் இது என்னுடைய இயல்புங்க, நான் இப்படிதான் இருப்பேங்க அப்படின்னு சொல்றதுமே அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் பண்ணும்போது ஆப்போசிட்ல அதுல ட்ரிகர் ஆகி ஒருத்தவங்க ஹர்ட் ஆகி கத்தும் போது அது அவங்க இதுன்னு சொல்லி அதுதான் அது ஒரு அஃபென்சிவா அவங்க ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணாங்க. இப்ப அன்னைக்கு வினோத நான் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணார்ல கோர்ட்ல, அது வந்து தப்பா இருக்கு. எனக்கு நான் பார்த்தேன் அது உடனே நான் சொல்லிட்டேன். அது எனக்கு அஃபென்சிவ். இப்படி நின்னுட்டு அப்படின்னாங்க. அது சொல்லு வித்தின் அ மினிட். அதுலயே அவர் சொல்றாரு, சார் சொல்றாரு, எனக்கு புரியுதா? அவரு சொல்றாரு, சார் உங்களையும் 2 வாரமா அட்ரஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, உங்களால ஒரு விஷயத்த மாத்திக்க முடியல, அதுக்காக இதுவும் கிடையாதுதான். நீங்க கோவப்படுறது, நான் கோவப்படுறது அட்ரஸ் பண்ணலையே, நீங்க ஒரு பாடி லாங்குவேஜ் பண்றீங்க, அது பாக்குறதுக்கு உங்களுக்கே நான் அது உங்களோட இமேஜ் ஸ்பாயில் பண்ணுதுன்னு அவர் சொல்றாரு. அது தப்புன்னு கூட அட்ரஸ் பண்ண நல்லா பாரு, அவங்களோட இமேஜ் அது ஸ்பாயில் பண்ணுது. எல்லாருக்கும் எனக்கு சொல்லிருக்காரு, ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிருக்காரு, எனக்கு வந்து போன தடவை அந்த வேலை இந்த ஓவரால் இந்த வீட்டுல உள்ள எல்லாரையுமே சார் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து தப்புன்னு சுட்டி காட்டுறதை விட அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னா அவர் சொல்லுவாங்க. ஆமா, அதை நம்ம சேஞ்ச் பண்ணி காட்டிட்டோம்னா பிரச்சனை இல்லை. பட் ஆனா அது அப்படியே இருந்துச்சுன்னா தான் அது வந்து வேற மாதிரியும் மாறும். அஃப்கோர்ஸ் இப்படி இருக்கீங்களம்மா.